ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோன்னா ஃபிஷ் சம்பால் கிச்சாப். ஓகே, ஸோ ஃபிஷ் சம்பால் எப்படி செய்கிறோம் அதேமாதிரி சம்பால் செஞ்சுட்டு கிச்சாப் போடணும். ஸோ இது வந்து என்னோடய ரெசிபி. ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி அண்ட் பச்சை மிளகா. மீனை வந்து எந்த மீன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொரிச்சிருங்க. வெறும் மஞ்சத்தூளில் நான் பொரிச்சிட்டேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டு. ஓகே, ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம் தாளிச்சிருங்க நல்லா. ஓகே, நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து குக் பண்ணால் போதும். ஓகே, குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரீன் சில்லிஸும் தக்காளி பழமும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம்பால் செய்கிறோம் அதே மாதிரி தான் அதோட மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறேன். நீங்கள் ஜிஞ்சர் வெட்டியும் போடலாம் ஸ்லைஸாக. நான் ஜிஞ்சர் பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறேன். 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் போதும், போட தேவையில்லை. அப்போ இப்போ நல்லா வந்து இந்த தக்காளியை போட்டு இந்த தக்காளி நல்லா வந்து வரணும். வந்துடுற டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர். ஓகே, 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்குங்க. இப்போ உரப்பாக வேணும்னா நீங்கள் ஒன்றும் சில்லி பவுடர் போடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி. ஓகே, சாரி, நான் வந்து தேங்காய் எண்ணெய் பாய்க்கிறனால அது ரொம்ப ஃபாகியாக இருக்குது. அந்த அசா பொம்பு வந்து வெள்ளை வெள்ளையாக வருது. ஸோ நார்மலி வராது. இது வந்து நான் கோகோனட் ஆயில் பாய்க்கிறனால அது அப்படி தான் வரும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா இந்த சாந்து வந்து வரணும். ஓகே, இந்த டைமில் வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் பாய்ச்சிருக்கேன் உப்பு. ஓகே, ஏன்னா மீன்லேயும் உப்பு இருக்குது. லேட்டர் நம்ம வந்து ஆயிஸ்டர் சாஸ் யூஸ் பண்ணணும், கிச்சாப் யூஸ் பண்ணணும். ஸோ அதிலெல்லாம் வந்து உப்பு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து 2 ஸ்பூன் ஆஃப் ஆயிஸ்டர் சாஸ் போடுறேன். அந்த ஆயிஸ்டர் சாஸ் நான் ஏன் பாய்க்கிறேன்னா அந்த கப்பக்கத்தான் அகெயின் அந்த கட்டி கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த கிச்சாப் நம்ம போடும்போது அதோட சாஸ் வந்து ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் லேசாக. அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு அந்த சாஸை வச்சு சோறு போட்டு சுட சுட சோறில் சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, கிச்சாப் பக்கட் இது வந்து கேரமலைஸோட கிச்சாப் பக்கட். ஒரே 1 ஸ்பூன் நான் பாய்க்கிறேன் இதில். ஸோ இந்த கலரை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ உங்களோட கிச்சாப் மேபி வேறு மாதிரி கலரிங் இருக்கும், அதோட கன்சிஸ்டன்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கேரமலைஸ்னால கொஞ்சம் பக்காட்டாக இருக்கும். ஸோ இது 1 ஸ்பூன் ஈஸினா. ஸோ ரொம்ப பக்காட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ என்னோட வந்து கொஞ்சம் பக்காட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் வந்து இது வைக்கிறேன். ஸோ சாந்து நல்லா வந்துட்டோன்னே நீங்கள் வந்து நம்ம பொரிச்சிருந்த மீனை நீங்கள் போடலாம். ஓகே, எந்த மீன் வேணால் போக்க. நான் கரிசி பாய்க்கிறேன், இக்கன் கரிசி. ஸோ போட்டு நல்லா இது கிளறுங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கோட்டட் ஆகணும். அந்த சம்பால் வந்து இதில் நல்லா கோட்டட் ஆகிட்டோன்னு த டிஷ் இஸ் ரெடி. ஓகே, ஸோ இது வெறும் சுட சுட சோறில் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இந்த டிஷ். ஓகே கைஸ், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் என் பிள்ளைங்களுக்கு செஞ்ச வீடியோஸ். ஏன்னா அவங்க தான் வீடியோ போட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பேஜில் வந்து குக்கிங்கும் இருக்கும், சாரியோட செல்லிங்கும் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இட் இஸ் ரெடி நவ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.